இந்த பதிவு டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 படிக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான பதிவு. 8ஆம் வகுப்பில் இருக்கிற செய்யுள் பகுதி சொற்பொருள் ரெண்டுத்தையும் ரிவைஸ் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இந்த பதிவு. பார்க்கலாம் வாங்க. பாடலோட ஆசிரியர் பெயர், அதுக்கு கீழே இருக்கிற சொல்லும் பொருளும் மட்டும்தான் இதில் இடம்பெறும். அதை மட்டும் பார்க்கணும், ரிவைஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த பதிவை ஃபாலோ பண்ணுங்கள். மற்றதெல்லாம் வேணும் அப்படிங்கிறவங்க இதை பார்க்க வேணாம். அது மட்டும் நான் ரிவைஸ் பண்ண போகிறேங்கிறவங்களுக்காக தான் இந்த பதிவு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். தமிழ் மொழி வாழ்த்து. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே, வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவே, ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழிய சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே, சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே, தொல்லை வினைதரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே, வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே, வானம் அறிந்தது அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவேன்னு சொல்கிறாரு பாரதியார். இப்போ இந்த பாடலில் எந்த வரியை வேணால் கொடுத்துட்டு இதோட ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம், இல்லை மொதல் வரியை கொடுத்துட்டு ரெண்டாவது வரி எதுன்னு கேட்கலாம். டெட்டில் அப்படி கேட்பாங்க, மொதல் வரியை கொடுத்துட்டு அடுத்த வரியை. ஆனால் டிஎன்பிசியில் பாடல் வரியை கொடுத்துட்டு யார் பாடினது அப்படின்னு கேட்பாங்க. சொல்லும் பொருளும் பார்க்கலாம். நிரந்தரம் காலம் முழுமையும், வைப்புனா நிலப்பகுதி, சூழ்களினா சூழ்ந்துள்ள அறியாமை இருள், வன்மொழினா வளமிக்க மொழி, இசைனா புகழ், தொல்லைனா பழமை துன்பத்தை தான் தொல்லைன்னு சொல்லுவோம். செந்தமிழ் அந்தாதி பாடினது து. அரங்கன். செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழ் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே, முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளை மூவேந்தர் அன்பே, எழில் மகவே எந்தம் உயிரும் நீ மெய்யும் நீ, ஓங்கும் அறமாம் பயிரும் நீ, இன்பம் நீ, அன்பு தருவும் நீ, வீரம் நீ, காதல் நீ, ஈசன் அடிக்குநல் அறம் நீ, யாவும் நீ ஏன்னு சொல்கிறாரு து. அரங்கன். இயல் 2ல் ஓடை அப்படிங்கிற பாடல் பார்க்க போகிறோம். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த்னு அழைக்கப்படுற வாணிதாசன் தான் இந்த பாடலை பாடியிருக்காரு. எழிலோவியம், கொடிமுல்லை, தொடுவானம், தமிழச்சி, இந்த பாட்டு எல்லாமே அவர் பாடினது தான். குழந்தை இலக்கியம் யார் பாடினதுன்னு கேட்பாங்க, வாணிதாசன் தான். வாணிதாசன் பாடல் தான் இது. பார்க்கலாம். ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் ஓடை, பாட இந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்றதோடி, ஏடு போதாத இதன் கவிக்கார் ஈடு செய்ய போராரோடி, நன்சை புன்சைக்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி, கொஞ்சி குழவி கரையை வாட்டி குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி, ஓடையாட நெஞ்சில் ஈரமில்லார் நாண நீளுழைப்பை கோடையை காட்டி, செஞ்சொல் மாதர் வல்லைப்பாட்டின் சீருக்கு ஏற்ப முளவை மீட்டும். செஞ்சொல் மாதர் வல்லைப்பாட்டின் சீருக்கு ஏற்ப முளவை மீட்டுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. செஞ்சொல் மாதர் வல்லைப்பாட்டின் சீருக்கு ஏற்ப முளவை மீட்டுவது ஓடை தான். பாடல் பாடினது வாணிதாசன். சொல் பொருள் பார்க்கலாம். தூண்டுதல் அப்படின்னா ஆர்வம் கொள்ளுதல், ஈரம் இரக்கம், முழவுனா இசைக்கருவி, நன்சைனா நீர் நிறைந்த நிலப்பகுதி, புன்சைனா நீர் குறைந்த நிலப்பகுதி, வல்லைப்பாட்டுனா நெல் குத்தும்போது பாடுற பாட்டு, பயிலுதல்னா படித்தல், நாணம்னா வெட்கம், செஞ்சொல்னா திருந்திய சொல். ரெண்டாவது பாடல் கோணக்காத்து பாட்டு. இது ஒரு நாட்டுப்புற பாடல். வெங்கப்பூர் சுவாமிநாதனோட பாடல் தான் இது. அவர் தான் தொகுத்திருப்பார். பாடலை பார்க்கலாம். பாட்டில் வார்த்தையெல்லாம் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும், வார்த்தைக்கு வேறு மீனிங்கும் இருக்கும், நல்லா படிச்சுக்கோங்க. உருமங்கட்டிய முகிலால் கோணக்காத்து உழன்று உழன்று மெத்த அடித்ததினால், பெரிதான வீடுகளெல்லாம் கோப்புடனே பிரிந்தும் கூரை தட்டு சரிந்ததெங்கே, சிங்காரமாய் வாங்கல் நகரில் வைத்திருந்த தென்னம்பிள்ளை அத்தனையும் விண்ணமாச்சுதே, மங்காத காங்கைய நாட்டில் மேட்டுக்காட்டில் மாளாத பருத்தியெல்லாம் கோலாக போச்சுதே. கோலாக போச்சுதே அப்படின்னாக்கா பருத்தியெல்லாம் போய் அந்த கீழே இருக்க செடி மட்டும்தான் நிற்கிது அப்படின்றாங்க. ஆரங்கள் வைத்த சுவரெல்லாம் மெத்தை வீடு அடியுடனே விழுந்ததெங்கே, கேடு கலங்கி தாரங்களும் பிள்ளைகளுடன் கூட்டிக் கொண்டு தானடந்து வேகமுடன் கூ கூவென்றார், வாகுடனே தொண்டைமான் சீமை தன்னிலே வளர்ந்தோங்கும் மாநகரம் தன்னிலேதானே, சேகாரமாய் வைத்த மரங்கள் அத்தனையும் சின்னாபின்னமாய் ஒடிந்து பின்னமாச்சுதே. அது எல்லாமே வீணாக போயிடுச்சு, சீமை வீடு எல்லாமே குலுங்கிடுச்சு, பின்னமாச்சுதுனாக்கா சுத்தமாக போயிடுச்சு அப்படின்றாங்க. அடுத்து, சம்பிரமுடன் கப்பல்கள் எல்லாம் கடலிலே தானுடந்து வேகமுடன் வரும்போதிலே,
கொம்பு சுத்தி கோணக்காத்து காலனை போல் கோணமலை வந்து கப்பல் தான் கவிழ்ந்ததே, கப்பலை கவிழ்ந்துச்சு அப்படின்றாங்க. ஆற்காடு மைசூர் வரைக்கும் கோணக்காத்து அலறி அலறி மெத்த அடித்ததனால் மார்க்கமான சாலையில் போன சனங்கள் எல்லாம் மயங்கி மயங்கி மெத்த தவிர்த்தார்களே. தெத்துக்காடு கல்லப்பநாயக்கன் பட்டியிலே செத்திறந்த ஆடு மாடு மெத்த உண்டாம். சித்தர்கள் பொருந்தி வாழும் கொல்லிமலை சேர்ந்திருந்த நாடெல்லாம் காத்தடிச்சுதே. இப்படி சேதங்களானால் குமரேசா, எப்படி பிழைத்து நாங்கள் ஒப்பிதமாவோம்? மெய்ப்புடன் வேலாயுதம் கொண்டு வருகின்ற விக்கினமெல்லாம் தீர்ந்து காத்திடுறாயோ. வர்ற துன்பமெல்லாம் தீர்த்து என்னை காத்திடு, எங்களை காத்திடு அப்படின்னு சொல்கிறாரு. யார்கிட்ட? குமரேசா. குமரேசானா முருகரை சொல்கிறாரு. இந்த பாடல் வந்து வெங்கப்பூர் சுவாமிநாதனோட பாடல், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வரி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. சொல்லும் பொருளும் பார்க்கலாம். முகில்ன மேகம் கேடி கலங்கின மிக வருந்தி. சம்பிரமுடன் அப்படின்னா முறையாக. சேகரம்னா கூட்டம். காங்கேய நாடுனா கொங்கு மண்டலத்தில் இருக்க 24 நாடுகளை தான் வந்து காங்கேயம் நாடுன்னு சொல்லுவோம். பின்னம்னா சேதம். வாகுனா சரியாக. காலன்னா யமன். மெத்தனா மிகவும். இயல் 3 நோயும் மருந்துங்கிற நீலகேசி பாடல். நோய் என்ன, அந்த நோய்க்கான மருந்து என்னங்கிறதையும் இந்த நீலகேசி பாடலில் சொல்லியிருப்பாங்க. இதுக்கு ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. பார்க்கலாம். தீர்வனவும் தீரா திறந்தனவும் செய்மருந்தின் ஊர்வனவும் போலாதும் உவசமத்தின் உய்ப்பனவும் யார்வினவும் காலும் அவை மூன்றும் கூற்றுவா நேர்வனவே ஆகும் நிழல்லிகளும் பூனாய். பேர்தற்கு அரும் பிணிதாம் இவை அப்பிணி தீர்தற்கு உரிய திரியோக மருந்து இவை ஓர்தல் தெளிவொடு ஒழுக்கம் இவை உண்டார் பேர்த்த பிணியுள் பிறவார் பெரிதின்பமுற்றே. இதில் இருக்கிற சொல்லும் பொருளும் ரொம்ப முக்கியம். சொல்லும் பொருளும் பாருங்கள், எல்லாமே ஆப்போசிட் மாதிரி இருக்கும். இதுலேருந்தே அப்படியே பொறுத்துகையாக கொடுத்துருவாங்க. தீர்வனனா நீங்குபவை, உவசமம்னா அடங்கி இருத்தல், நிழல் இகழும்னா ஒளி பொருந்திய. நிழல்னா ஒளின்னு வருது பாருங்கள், ஆப்போசிட்டாக வருது பாருங்கள். பேர்தற்கு அப்படின்னா அகற்றுவதற்கு. திரியோக மருந்துனா 3 யோக மருந்து. திரினா 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. தெளிவுனா நற்காட்சியை குறிக்கும். திறந்தன அப்படின்னா தன்மை உடையன. கூற்றுவானா பிரிவுகளா. பூனாய்னா அணிகலனை அணிந்தவளே அப்படின்னு பெண்ணை சொல்கிறாங்க. பிணினா துன்பம். ஓர்தல்னா நல்லறிவு. பிறவ மாட்டார்னா பிறக்க மாட்டார். அடுத்து வருமுன் காப்போம்ங்கிற பாடல் கவிமணி தேசிய விநாயகனார் பாடினது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்ங்கிறதுக்கு தகுந்த மாதிரி உடம்பை எப்படி பார்த்துக்கணும் வர்றதுக்கு முன்னாடி. உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம். இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ. சுத்தம் உள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவாயேல் நீண்ட ஆயுள் பெறுவாயே. காலை மாலை உளவினிதம். காலை மாலை உளவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. கூழையே நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா. ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா. மட்டுக்குணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயேல் திட்டும் முட்டும் பட்டிடுவாய் தினமும் பாயில் விழுந்திடுவாய். தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்த பின்னுணவும் நோயை ஒட்டி விடுமப்பா 100 வயது தருமப்பா. அருமை உடலின் நலமெல்லாம் அடையும் வழிகள் அறிவாயே வருமுன் நோயை காப்பாயே வையம் புகழ வாழ்வாயேன்னு சொல்கிறாரு தேசிக விநாயகனார். கவிமணின்னு சொல்லுவாங்க இவரை. சொல் பொருள் பார்க்கலாம். இதில் சொல் பொருள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எல்லாத்தையுமே படித்து வச்சுக்கோங்க. நான் ஒரு சொல்லும் பொருளும்னு ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், அது வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஒருத்தர் படித்தா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், படிங்க. நித்தம் நித்தம் நாள்தோறும். மட்டுனா அளவு, சுண்டனா நன்கு, வையம்னா உலகம், பேணுவாயல்னா பாதுகாத்தல், திட்டுமுட்டுனா தடுமாற்றம். நித்தம் நித்தம்னா நாள்தோறும், திட்டுமுட்டுனா தடுமாற்றம். அடுத்து இயல் 4 கல்வி அழகே அழகுங்கிற நீதிநெறி விளக்க பாடல். நீதிநெறி விளக்கம் பாடினது குமரகுருபரர். கற்றோர்க்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம். முற்ற முழுமணி பூணுக்கு பூண் வேண்டா யாரே அழகுக்கு அழகு செய்குவார். கலன்னா அணிகலன், முற்றனா ஒளிர. என்ன சொல்கிறாங்கன்னா, கல்வி கற்றவங்களுக்கு வேறு எந்த அழகும் தேவையில்லை, கல்வி தான் உண்மையான அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒரு நாலடியார் பாடல் கூட கொடுத்துருக்காங்க. இதில் நாலடியார் பாடல் கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல தெல்லிதின் ஆராய் தமை உடைய கற்பவே நீரொழிய பாலுன் குறுகின் தெரிந்து. இந்த பாடலாம் நல்லா ஞாபகத்தில் இருக்கணும், நல்லா மனப்பாடம் பண்ணிங்க.
அடுத்த பாடல் புத்தியை தீட்டு. கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டுன்னு சொல்கிறாரு ஆலங்குடி சோமு. தமிழ்நாடு அரசோட கலைமாமணி விருது பெற்றது யாருன்னா ஆலங்குடி சோமு தான். பாடல் பார்க்கலாம். கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு, ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு, உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு, உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு, மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா, இதை மறந்தவன் வாழ்வு தடம் தெரியாமல் மறைந்தே போகுமப்பா, இங்கே இருப்பது சில காலம், இங்கே இருப்பது சில காலம், இதற்குள் ஏனோ அகம்பாவம், இதனால் உண்டோ ஒரு லாபம், இதை எண்ணிப்பாரு தெளிவாகும். ஆலங்குடி சோமு புத்தி சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காரு, படிச்சுக்கோங்க. அடம் அப்படின்னா அடையாளம், அகம்பாவம்னா செருக்கு. அடுத்து திருக்கேதார பாடல் பாடினது சுந்தரர், நம்பியாரூரார், தம்பிரான் தோழர்னு இவருக்கு நிறைய பேர் இருக்குது. திருக்கேதார பாடல் தேவார பாடலில் ஒன்று தான் திருக்கேதாரம். பாடல் பார்க்கலாம். பண்ணின் தமிழ் இசை பாடலின் பலவை முழவதிர, கண்ணின் ஒளி கனகச் சுனை வைரம் அவை சொரிய, மண்ணின்ற மதவேளங்கள், மதவேளங்கள்னா மத யானைகள், மணிவாரி கொண்டெறிய, கிண்ணென்று இசை முரளும் திருக்கேதாரம் எண்ணீரே. திருக்கேதாரங்கிற ஊரை பற்றி ஒரு சிறப்பாக சொல்கிறாங்க இதில். பண் அப்படின்னா இசை, பண் அப்படின்னா இசை, கனகச்சுனை அப்படின்னா பொன் வண்ண நீர்நிலை, மத வேளங்கள்னா மத யானைகள், முரளும்னா முழங்கும், பலவேனா முதிர்ந்த மூங்கில், வேய்னா மூங்கில், பலவேனா முதிர்ந்த மூங்கில். அடுத்து பாடறிந்து ஒழுகுதல்ங்கிற கலித்தொகை பாடல் பார்க்கலாம். கலித்தொகையை தொகுத்தது நெய்தல் களி பாடினது, ரெண்டுமே நல்லந்தோனார். இதில் நிறைய சொல் பொருள் வரும், நல்லா புரிஞ்சு படிங்க. ஆற்றுதல் என்பது அலர்ந்தவருக்கு உதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை, பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பெனப்படுவது தன் கிளை சேராமை, அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல், செறிவெனப்படுவது கூறியது மறவாமை, நிறையெனப்படுவது மறைபிறர் அறியாமை, முறையெனப்படுவது கண்ணோடாது உயிர் வவ்வல், பொறையெனப்படுவது போற்றாரை பொறுத்தல். போற்றார்னா பொறுக்கிறது. அலர்ந்தவர் அப்படின்னா வறியவர், செராமைன்னா வெறுக்காமை, நோன்றல் அப்படின்னா பொறுத்தல், போற்றார் அப்படின்னா பகைவர்னு அர்த்தம், போற்றாரை பொறுத்தல் அப்படின்னா பகைவரை பொறுத்தல், கிளை அப்படின்னா உறவினர், பேதையர்னா அறிவற்றவர், மறவாமைன்னா மறவாமை, பொறை அப்படின்னா பொறுமை, பொறைனா பொறுமையை குறிக்கும். பலம் பெருகுக அப்படிங்கிற தகடூர் யாத்திரை பாடல் பார்க்கலாம். பெருநீரால் வாரி சிறக்க, பெருநீரால் வாரி சிறக்க, இது புறத்திரட்டு பாட்டு. தருமபுரியை தான் தகடூர்னு சொல்கிறோம், தகடூர் யாத்திரைங்கிற பேர் அதனால தான் வந்துச்சு. பெருநீரால் வாரி சிறக்க, இருநிலத்து இட்டவித்து எஞ்சாமை நாறுக, இருநிலத்து இட்டவித்து எஞ்சாமை நாறுக, நாரா முட்டாது வந்து மழை பெய்க, பெய்தபின் ஒட்டாது வந்து கிளை பெய்க, அக்கிளை பால்வர் பிறஞ்சி கதிரீன அக்கதிர் ஏறுகள் செல்வர், களம் நிறைக, அக்களத்து போரெல்லாம் காவாது வைகுக, போரின் உருகெழும் ஓதை வெறியி பெடையொடு, நாரை பிரியும் விளைவயல், யானர் தாகா அவன் அகன்றலை நாடே. சொல்லும் பொருளும் பார்க்கலாம். வாரி அப்படின்னா வருவாய், எஞ்சாமைன்னா குறைவின்றி, எஞ்சாமைன்னா குறைவின்றி, முட்டாதுன்னா தட்டுப்பாடின்றி, ஒட்டாதுன்னா வாட்டமின்றி, வைகுக அப்படின்னா தங்குக, ஓதைனா ஓசை, வெறி அப்படின்னா அஞ்சு, யானர்னா புது வருவாய், யானர்னா புது வருவாய். அடுத்த பாடல் மலைச்சோறு அப்படிங்கிற பாடல். மலைச்சோற்று நோம்புன்னு ஒன்று இருக்குது, மழை பெய்யாதப்ப அதை செய்வாங்க, அதை பற்றின பாடல் தான் இது. மழை பெய்யாதப்ப மக்கள் வருந்துறது பாடல். வாளியிலே மாக்கரைச்சி வாசல் எல்லாம் கோலம் போட்டு, கோலம் கரையவில்லை கொல்ல மழை பெய்யவில்லை, கோலம் கரையவில்லை கொல்ல மழை பெய்யவில்லை, பானையிலே மாக்கரைச்சி பாதையெல்லாம் கோலம் போட்டு, கோலம் கரையவில்லை கொல்ல மழை பெய்யவில்லை, கல் இல்லா காட்டில் தான் கடலை செடி போட்டு வச்சோம், கடலை செடி வாட வாட ஒரு கனத்த மழை பெய்யவில்லை, முள் இல்லா காட்டில் தான் முருங்கை செடி நட்டு வச்சோம், முருங்கை செடி வாட வாட ஒரு முத்து மழை பெய்யவில்லை, கருவேலங்காட்டில் தான் கனமழையும் இல்லாமல் கருவேலம் பூக்களையே கமகமன்னு மணக்கலையே, காட்டு மல்லி வெளியிலே காட்டு மல்லி வேலியிலே கனமழையும் இல்லாமல் காட்டு மல்லியும் பூக்களையே காத தூரம் மணக்கலையே, காட்டு மல்லி பூக்களையே காத தூரம் மணக்கலையே,
மானத்தை நம்பி நாங்கள் மக்களைத்தான் பெற்றெடுத்தோம். மானம் செய்த பாவமுங்க மக்க பசி தீரலையே. கலப்பை பிடிக்கும் தம்பி கை சேர்த்து நிற்குதம்மா. ஏற்றம் இறைக்கும் தம்பி ஏங்கி மனம் தவிக்குதம்மா. இந்த மாதிரி 3-5 நாட்கள் பாடி வழிபடுறாங்க. அதுக்கப்புறமும் மழை பெய்யலை. திரும்ப என்ன மறுபடியும் பாட்டு. கண்மணியே பெண்டுகளே கனத்த மழை பெய்யவில்லை. கதறி அழுது விட்டோம். கடிமழையும் பெய்யவில்லை. மண்ணு வறண்டும் நம்ம மாரியாத்தா இறங்கலையே. வாடிகளா பெண்டுகளா நம்ம வனவாசம் சென்றிடுவோம் அப்படின்னு பாடிக்கிட்டே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஊரை விட்டே கிளம்புறாங்க. ஊரை விட்டு கிளம்பும்போது மழை பெய்யுது அப்படின்னு பாடல். பெய்யுதையா பெய்யுது பேய் மழை பெய்யுது. ஊசி போல கால் இறங்கி உலகமெங்கும் பெய்யுது. சிட்டு போல மின்னி மின்னி சீமையெங்கும் பெய்யுது. சீமையெங்கும் பேஞ்ச மழை செல்ல மழை பெய்யுது. ஒவ்வொரு பேஜையும் நீங்கள் படிச்சிருக்கீங்களாங்கிறத செக் பண்ணுற மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்கும். அதனால் எந்த வரியும் எந்த பேஜையும் விடாமல் படிச்சுக்கிறது தான் சிறந்தது. இந்த பாட்டு கட்டுரையிலேருந்து எடுத்த பாட்டு. பதிப்பாசிரியர் கௌரவன். அடுத்த பாடல் படை வேடம் கலிங்கத்து பரணி பாடல். சோழப்படையை பார்த்து கலிங்கப்படையோட நடுக்கத்தை அப்படியே ஜெயங்கொண்டார் பிக்சரைஸ் பண்ணியிருப்பார். எதுகொள் இது மாயை ஒன்றுகொள் எரிகொள் மரளிகொள் ஊழியின் கடை அதுகொள் என அலரா இருந்தினர் அலதி குலதியோடு ஏழ்கலிங்கீரே. சோழப்படையை பார்த்து கலிங்கப்படை இது என்ன மாய வித்தையா, நம்மளை எரிக்க தான் வந்திருக்கா, காலனா இது, இன்னையோட நம்ம நாள் முடியுதா அப்படின்னு பயந்து ஓடுறாங்களாம். கலிங்கர் தோற்று சிதைந்தோடல் வலிவர் சிலர் கடல் பாய்வர் வெங்கரி மறைவர் சிலர் வழி தேடி வன்பிலம் இழிவர் சிலர் தூறு மண்டுவர் இருவர் ஒரு வழி போகல் இன்றியே. ஒருவர் ஒருவரின் ஓட முந்தினர் உடலின் நிழலினை வெறுவி அஞ்சினர் அருவர் வருவர் என இறைஞ்சினர் அபயம் என நடுங்கியே. ஒருத்தவங்க முந்தி ஓடினாங்களாம். அவங்க உடம்போட நிழலை பார்த்தே பயந்து ஓடினாங்க. அருவர் வருவாங்கன்னு ஓடினாங்களாம். அருவர்னா தமிழரை பார்த்து பயந்து ஓடினதா சொல்கிறாரு. அடுத்து மலைகள் அதிர்வன போல் உடன்றன பலவன் விடுபடை வேலம் என்றிருள் முளைகள் நுழைவர்கள் போரில் இன்றுனம் முதுகு செய்யும் உபகாரம் என்றே. சொல் பொருள். மரளி அப்படின்னா காலன், கரினா யானை, தூறுனா புதர், அருவர்னா தமிழர், உடன்றன சினந்து எழுந்தன, வலிவர் அப்படின்னா நழுவி ஓடுவர், பிலம்னா மலைக்குகை, மண்டுதல்னா நெருங்குதல், இறைஞ்சினர்னா வணங்கினர், முளைனா மலை குகையை குறிக்கும். விடுதலை திருநாள் அப்படிங்கிற மீராவோட பாடல். கோடையும் வசந்தமும் அப்படிங்கிற நூல்லேருந்து இந்த பாட்டை எடுத்திருக்காங்க. 300 வருடமாய் முற்றுகையிட்ட அந்நிய இருட்டின் அப்படின்னு ஆரம்பிக்கும் இந்த பாட்டு. விடுதலை திருநாளை தான் இந்த பாட்டு குறிக்குது. 300 வருடமாய் முற்றுகையிட்ட அந்நிய இருட்டின் அறக்குத்து முடிந்ததென்று முழங்கி நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது. செத்த பிணமாய் ஜீவன் இல்லாமல் மொத்தமாய் தேசத்தை முற்றுகையிட்டு மூட நிர்மூட உறக்கத்தை ஓட விரட்டி அடித்து விழிக்க வைத்தது வையம் வியக்க வைத்தது எந்த நாளோ அந்த நாள் இது. பரிதவித்திருந்த பாரத அன்னை காளியாய் சீறி கைவிலங்கொடித்து பகையை துடைத்து சத்திய நெஞ்சின் சபதம் முடித்து கூந்தல் முடித்து குங்கும பொட்டு வைத்து ஆனந்த தரிசனம் அளித்து நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது. ஆனந்த தரிசனம் அளித்து நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது. சதி வழக்கினிலே சம்பந்தப்பட்டு தூக்கி கயிற்றில் தொங்கப் போகும் கடைசி கணத்திலும் கண்முன் நிறுத்தி பகவத்சிங் பார்த்து பரவசப்பட்ட அற்புத விடியலை அழைத்து வந்தது எந்த நாளோ அந்த நாள் இது. முற்றி படர்ந்த முட்காட்டை எரித்து விளைந்த மூங்கிலை வீரமாய் துளைத்து மூச்சுக்காற்றை மோகித்து நுழைத்து புரட்சி புல்லாங்குழலில் பூபாலம் இசைத்தது எந்த நாளோ அந்த நாள் இது. இதந்தரும் இந்த சுதந்திர நாளை சொந்தம் கொண்டாட தந்த பூமியை தமிழால் வணங்குவோம். இதந்தரும் இந்த சுதந்திர நாளை சொந்தம் கொண்டாட தந்த பூமியை தமிழால் வணங்குவோம். சொல் பொருள். ஜீவன் அப்படின்னா உயிர், சத்தியம்னா உண்மை, ஆனந்த தரிசனம்னா மகிழ்வான காட்சி, வையம்னா உலகம், சபதம்னா சூளுரை, மோகித்துனா விரும்பி. ஒன்றே குலம் அப்படிங்கிற திருமூலரோட பாடல் பார்க்கலாம். திருமந்திரம் எழுதுனது திருமூலர். இதை தமிழ் 3000 அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கலாம் பாடல். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நாணாமே சென்றே புகும்கதி இல்லை நும் சித்தத்து நின்றே நிலைபெற நீர் நினைந்து உய்மீனே. படமாடக் கோயில் பகவர்க்கொன்றியில் நடமாடக் கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா நடமாடக் கோயில் நம்பர்க்கு ஒன்றியில் படமாடக் கோயில் பகவர்க்கு அது ஆமே.
ஒரு டிஎன்பிசியில் இந்த பாடலை கொடுத்துட்டு இந்த பாடலோட எதுகை மோனையே கேட்டிருந்தாங்க. எந்த வார்த்தை எந்த பக்கம் சேரும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. இந்த படமாட கோயிலுங்கிற பேரால் இருக்கிற ஒரு வரியை தான் கொடுத்துருந்தாங்க. திரும்ப திரும்ப படிச்சுக்கோங்க. தொல்பொருள் நமன்னா யமன், சித்தம்னா உள்ளம், நம்பர்னா அடியார். படமாட கோயில்னா படங்கள் அமைந்த மாடங்களை உடைய கோயில். நானாமே அப்படின்னா கூசாமல், உய்மீன்னா ஈடேறுங்கள், ஈயில் அப்படின்னா வழங்கினாள். அடுத்து நாம் குன்னங்குடி மஸ்தான் சாஹிப்பு பண்ண மெய்ஞான ஒளிங்கிற பாடல் பார்க்கலாம். மெய்ஞான ஒளி குன்னங்குடி மஸ்தான் சாஹிப்பு. இவரோட இயற்பெயர் கேட்டாங்கன்னா சுல்தான் அப்துல் காதிர். சுல்தான் அப்துல் காதர் அப்படிங்கிறது தான் இவரோட இயற்பெயர். பாடல். கள்ள கருத்துக்களை கட்டோடு அறுத்தவருக்கு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளியே பராபரமே. காசை விரும்பி கலங்கி நின்று உன் பாத ஆசை விரும்பாது அலைந்தேன் பராபரமே. அறிவை அறிவோர்க்கு ஆனந்த வெள்ளமதாய் கரையறவே பொங்கும் கடலை பராபரமே. அடக்கத்தாம் மாய ஐம்பொறியை காட்டி படிக்க படிப்பெனக்கு பகராய் பராபரமேன்னு சொல்லியிருக்காரு குன்னங்குடி மஸ்தான் சாஹிப்பு. பகராய் அப்படின்னா தருவாய், ஆனந்த வெள்ளம் அப்படின்னா இன்பப்பெருக்கு, பராபரம் அப்படின்னா மேலான பொருள், அறுத்தவருக்கும்னா நீக்கியவருக்கும். அடுத்து உயிர் குணங்கள் அப்படிங்கிற இறையரசன் பாடின பாடல் தான் பார்க்க போகிறோம். இந்த இறையரசனோட இயற்பெயர் கேட்டாங்கன்னா சேசுராசு. இது கன்னிப்பாவை, திருப்பாவை மாதிரியே இருக்கும் இந்த பாடல். கன்னிப்பாவை அப்படிங்கிற பாடல். இதை எழுதினது சேசுராசு. அறிவு அருள் ஆசை அச்சம் அன்பு இரக்கம் வெகுளி நாணம் நிறை அழுக்காறு எளிமை நினைவு துணிவு இன்ப துன்பம் பொறை மதம் கடைபிடிப்புகள் பொச்சாப்பு மானம் அறம் வெறுப்பு உவப்பு ஊக்கம் மையல் வென்றி இகல் இளமை மூப்பு மறவி ஓர்ப்பு பிற இன்னமும் இருக்கான். மண்ணும் உயிர் குணங்கள் எல்லாம் குறைவர பெற்றவள் நீ. குலமாதே பெண்ணரசி இறைமகன் வந்திருக்க இன்னும் நீ உறங்குதியோ. புறப்படு புன்னகை நீ பூத்தலோ ரெம்புவாய். புறப்படு புன்னகை நீ பூத்தலோ ரெம்புவாய் அப்படின்னு பாடல். இறையரசனோட பாடல். பெண்ணுக்கான எல்லா குணங்களையும் சொல்லி பெண்ணை புகழ்ந்துருக்கிறாங்க. நிறை அப்படின்னா மேன்மை, பொறைனா பொறுமை, பொச்சாப்புன்னா சோர்வு, மையல்னா விருப்பம், ஓர்ப்புன்னா ஆராய்ந்து தெளிதல், அழுக்காறுனா பொறாமை, மதம்னா கொள்கை, இகழ்னா பகை, மண்ணும்னா நிலை பெற. திருப்பாவை பாடல் கொடுத்துருக்காங்க. உங்கள் புலைக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின்கான் செங்கல் பொடிக்கூரை வெம்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடலோர் எம்புவாய். அடுத்து இளைய தோழனுக்கு அப்படிங்கிற பாடல் மேத்தா எழுதின பாடல். இவர் வானம்பாடி இயக்க கவிஞரில் குறிப்பிடத்தக்கவர். ஆகாயத்துக்கு அடுத்த வீட்டுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. மேத்தாவோட பாடல் தான் இது. ஒரு மோட்டிவேஷ்னல் சாங்கு. நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையது தான். நட பாதங்கள் நடக்க தயாராய் இருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்ல போவதில்லை. நெய்யாய் திரியாய் நீயே மாறினால் நெய்யாய் திரியாய் நீயே மாறினால் தோல்வியும் உனக்கு தூண்டுகோலாகும். தோல்வியும் உனக்கொரு தூண்டுகோலாகும். வெற்றி உன்னை சுற்றி வெளிச்சத்தை விதைக்கும். கவலைகளை தூக்கி கொண்டு திரியாதே, அவை கை குழந்தைகள் அல்ல. கவலைகளை தூக்கிக்கிட்டே திரியாதீங்க, அது ஒன்றும் கை குழந்தை அல்ல, விட்டுட்டு போக வேண்டிய விஷயம். அது தூக்கி கொண்டு திரியாதீர்கள்னு சொல்கிறாங்க. ஓடி கை குலுக்க ஒருவரும் இல்லையா, உன்னுடன் நீயே கை குலுக்கிக்கொள். தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கையாகிறது, விழித்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகிறது. நீ விழுத்தெழும் திசையே பூமிக்கு கிழக்கு, உன் விரல்களில் ஒளிரும் சூரிய விளக்கு. நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான். நட அப்படின்னு சொல்கிறாரு மேத்தா. வாக்கிங் போக சொன்னார், ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. பாட்டோட வரி ஆசிரியர் பெயர் கண்டிப்பாக ஞாபகத்தில் இருக்கணும். இந்த வரிக்கு இவர் தான் ஆசிரியர்னு தெளிவாக இருந்தால் தான் உங்களால் ஆன்சர் பண்ணி ஒரு மார்க்கை எடுக்க முடியும். முழு கவனம் செய்யுள் மேலே இருக்கும்போது மட்டும் படிங்க. அப்படி படித்தா தான் ஒரு தடவையில் படிக்க முடியும். நன்றி, வணக்கம்.